அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஜாயின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகேங்க. ஸோ வாய்ஸு ஸ்க்ரீன் தெளிவாக இருக்காங்க. இடையில வாய்ஸ் பிரேக் ஆனாலோ இல்லை ஸ்க்ரீன் தெரியல அப்படின்னா சொல்லுங்க, பார்த்துக்கலாம். சரிங்க, ரைட். ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தி அட்வென்ட் ஆஃப் தி யூரோப்பியன்ஸ் அப்படின்றது. சரிங்களா? சோர்ஸ் வந்து 8th சோஷியல் சயின்ஸ் புக்கில் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் எங்கெங்க இடத்தெல்லாம் எடுத்து நடத்துறேன் அப்படின்றத நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா சொல்லிடுறேன். ஸோ இந்த ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்ஸும் நான் கொடுத்துருப்பேன், புக்கோடைய ஸ்கிரீன்ஷாட்ஸ் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ எழுதுறது ஓகேங்களா, நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் மாடர்ன் இந்தியா ஓகேங்களா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங் நோட்ஸ் முக்கியம். ரன்னிங் நோட்ஸ் வந்து முக்கியங்க. ஸோ அதனால நான் இங்கே எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிடுவேன்னா ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன், சென்ட் பண்ணிடுவேன். பயப்படாதீங்க. சரிங்களா? பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவேன். இன்னொரு விஷயம், அந்த பிடிஎஃப்ல நான் நடத்துறது இருக்கும். பட் ஆனா இங்க இந்த ரெட் கலர் பென்ல எழுதுறேன் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து கண்டென்ட் கம்மியா தான் இருக்கும். தயவுசெய்து அதனால இங்க எழுதுறப்ப என்ன பண்ணிருங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கிளாஸ் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அப்சர்வ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ரெக்கார்டிங் கிளாஸ் கொடுப்போம். அந்த ரெக்கார்டிங் கிளாஸ் என்ன பண்ணுங்கன்னா இன்னொரு தடவை செக் அவுட் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? நோட்ஸ் ரொம்ப முக்கியங்க. ஓகேங்களா? ஏன்னா ஃபேக்ட் பேசிஸ்ல எல்லாமே இருக்கு. ஓகே, பொதுவாகவே யூனிட் 7 ப்ரிலிம்ஸ்ல இருக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். டேட்டு, இயரு, சார் ஓல்டு புக்ல எப்படி இருந்துச்சு, நியூ புக்ல எப்படி இருக்கு அப்படின்ற நிறைய கான்ட்ரவர்சிஸ்லாம் வரும். ஸோ அதனால இங்க எழுதும்போது ஃபேக்டா அப்படியே சொல்லிடுவேன். அதை அப்படியே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃபார்மலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, உள்ள கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு பார்க்குறோம் அப்படின்னா என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது மாடர்ன் இந்தியா. ஓகேங்களா? மாடர்ன் இந்தியா 1 அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து பார்க்க போறோம். சரிங்க. ஸோ இந்த மாடர்ன் இந்தியா அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடி போன இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 707 வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம்னா மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா இங்க வந்து பார்க்கும்போது இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியனை பத்தி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ண வேண்டியதா இருக்கு பாத்தீங்க அப்படின்னா பார்க்க வேண்டியதா இருக்கு. சரிங்களா? அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா உள்ள வரப்போறோம். சரிங்க. அது என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல சோர்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். சோர்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகேங்களா. சோ ஆதரவாக மற்றும் நிர்வாகம் பற்றிய காரணிகளை பத்தி பார்ப்போம். சரிங்களா? ஃப்ரம் ட்ரேடு டு டெரிட்டரி, எப்படி வந்து இவங்க வந்து ட்ரேட்ல இருந்து ஓகேங்களா, வர்த்தகத்துல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வர்த்தகத்துல இருந்து எப்படி வந்து நம்மள வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள டெரிட்டரி அப்படின்றதுக்குள்ள கொண்டு வராங்க அப்படின்றதும். சரிங்க. வர்த்தகத்துல இருந்து வந்து ஆளுமை அப்படின்றது வந்து எப்படி வருது அப்படின்றதான் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதோடைய தன்மை. சரிங்க. 2 தன்மையாக வந்து என்ன பண்ண போறோம்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு உள்ள போறோம். சரிங்க. சோ இப்ப இந்த சோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சரிங்களா, இப்ப நவீன இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றதுக்கான ஓகேங்களா கிடைத்த சான்றுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு ஏகப்பட்ட சான்றுகள் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா கிடைக்குது. ஓகேங்க. முதல் சான்றுகளாக நம்ம என்ன பார்க்கிறோம்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வருகைகள். ஓகேங்களா? வருகைகள், அந்த வருகை வந்ததற்கான பதிவுகளை வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க விட்டுட்டு போறாங்க. ஓகேங்களா? விட்டுட்டு போறாங்க அல்லது வந்து அதை என்ன பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா ஒரு ஆவணமாக மாற்றி அமைத்து கொண்டு போறாங்க. சரிங்களா? ஆவணமாக மாற்றிட்டு போறாங்க. சரியா? அப்ப பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்படிலாம் வந்து அவங்களுடைய ஐடியா வந்து இந்தியா பக்கம் இருந்துச்சு அப்படின்றது. சரிங்க. வர்த்தகம் தான், ஆனா இருந்தாலுமே வந்து இந்தியா பக்கம் அது எப்படி மாறிச்சு அப்படின்றது. சரிங்க. அதையும் தாண்டி வேற என்னென்ன சோர்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வரோம். ஓகேங்களா? அவங்க வந்தாங்க, ஓகே ஆவணம் பண்றாங்க, ஓகே அவங்க ஆவணம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் பொலிட்டிக் சில அரசியல் தாக்கங்கள், எப்படி அரசியல் தாக்கமா மாறிச்சு. உள்ள எப்படி பூசல்லாம் ஏற்படுது இது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வேற ஒரு இடத்த கைப்பற்றி கொடுக்குறது, அதுக்காக இங்க இருக்கக்கூடிய இவங்க வந்து என்ன பண்றது பாத்தீங்கன்னா கிஃப்ட் பண்றது, இதெல்லாமே வந்து பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியாக இருக்குது. இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா சோசியோ எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா? சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்கள். ஓகேங்களா? சமூகத்திலையும் பொருளாதாரத்திலையும் சில மாற்றங்கள் வந்து நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்க அப்படின்னா சந்திச்சோம். ஓகேங்களா? சோ எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வர்த்தகம், இவங்களோட வர்த்தகம் வச்சுக்கிறவங்க வந்து எக்கனாமிக்ல வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ரெண்டுக்கு போறாங்க. சோ அவங்களுடைய கல்ச்சரலுமே வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மாறுது. சரிங்களா? சமூகமே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாற்றத்தை நோக்கி உள்ள போகுது. சரியா?
அப்புறம் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட். நம்ம ஆல்ரெடி டைனமிக் கல்ச்சர்ல இருக்கிறோம். பட் ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து கல்ச்சர் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து முன்னேற்றத்தை வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்திக்குது. ஓ இப்படிலாம் பண்ணலாமா, ஓ அப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கல்ச்சர் ஆனது நிறைய என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள டெவலப்மெண்ட் ஆகுது. ஓகேங்களா, கல்ச்சரல் டெவலப்மெண்ட் இந்த கண்ட்ரிக்குள்ள கல்ச்சரல் டெவலப்மெண்ட் ஆகுது. அப்ப இது யாருடைய தாக்கத்தினால ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பியர்களுடைய வருகையினுடைய தாக்கத்தினால இங்க வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள மாறிக்கிட்டு இருக்கு. சரியாங்க. ஸோ இதை வந்து நம்ம ரெண்டா பார்ப்போம். சோர்ஸ் ஒன்று இன்னொன்று வந்து பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ். ஓகேங்களா, பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ். இந்த பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை முதல்ல. ஓகேங்களா, இந்த ஒற்றுமை இல்லாதனால இந்த பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் என்னவா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, உள்ள போயிட்டே இருக்கு. அப்போ அவங்க வராங்க வந்துட்டு ஓ இவ்வளவுதான், நான் ஈஸியா அவங்களை என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன எண்ணங்கள் வந்து அவங்களுக்குள்ள என்ன ஆரம்பிக்குன்னா வளர ஆரம்பிக்குது. ஸோ பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 1600 இருந்து, அதாவது 1600 இருந்து 1650 வரைக்கும் ஒன்று வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பிரிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த காலகட்டங்கள்ல முகல் அப்படின்றது வந்து பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டாமினன்ஸா இருக்கு. சரியாங்க. ஸோ அதுக்கடுத்த காலகட்டத்தை நம்ம என்ன பண்றோம்னா 1650 இருந்து 1700 வரைக்கும் என்ன பண்றோம் பிரிக்கிறோம். இங்க வந்து அவுரங்கசீப் அப்படின்றவர் என்ன பண்றாரு, ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துறாரு. ஓகேங்களா, இந்த அவுரங்கசீப்பினுடைய தாக்கம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தத்தையும் வந்து பயங்கரமான ஒரு சிதைவுக்கு வந்து ஏற்படுத்துது. அவுரங்கசீப் இறந்ததுக்கு அப்புறம் முகல் சாம்ராஜ்யமே வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா சரிய வந்து தொடங்க ஆரம்பிச்சது. ஓகேங்களா, ஸோ அவருடைய ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸா இருக்கலாம், இல்ல அவர் வந்து சில அதாவது ஆர்த்தோடாக்ஸா இருந்ததா இருக்கலாம். ஓகேங்களா, பழமைவாதத்தை வந்து ரொம்ப பின்பற்றக்கூடியவரா இருந்தாரு. ஓகேங்களா, ஏகப்பட்ட இடத்துல வந்து வார்ஸ். ஓகேங்களா, சீக்கிய மதத்தினுடைய நல்ல ஒரு இணக்கம் இல்லை. விஜயநகரம் இங்கிட்டும் அது ஒரு பெரிய ப்ராப்ளம். மராத்திஸோடைய ஏகப்பட்ட பிரச்சனைகள் இப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஆட்சி காலங்கள் வந்து ரொம்ப ஒரு குரூஷியலா இருந்துச்சு. சரிங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி இப்படியே பார்த்தோம் அப்படின்னா சவுத் இந்தியால, சதன் இந்தியால 1600 இருந்து 1650 வரைக்கும் விஜய டைனஸ்டி. ஓகேங்களா, விஜயநகர டைனஸ்டியுடைய தாக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னா பார்க்க முடியுது. ஓகேங்களா, ஸோ இப்படி 1650 இருந்து 1700 இந்த 707. ஓகேங்களா, எண்ட் ஆஃப் முகல் வந்து என்ன ஆயிருதுன்னு பார்த்தீங்கன்னா எரா வந்து என்ன ஆயிருது, முடிஞ்சுது. ஓகேங்களா, அப்போ முகல்ஸ் வந்து அவங்களுடைய அந்த ஒரு கன்சிஸ்டன்சில இருந்து என்ன ஆரம்பிச்சிடறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா விட ஆரம்பிச்சிடறாங்க. சரிங்களா, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து இந்த பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வருது. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்டா அதுக்கப்புறம் பார்ப்போம். உள்ள பார்த்துட்டு உள்ள டீட்டெயில்டா என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஓகேங்களா, இந்த ஐரோப்பியனுடைய வருகை நம்ம இந்த புக்ல இருந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஓகேங்களா சோர்சஸ் இன் மாடர்ன் இந்தியா, எந்தெந்த இடங்கள் எல்லாம் சோர்சஸ் இருக்கு. ஓகேங்களா, பிளென்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து அவைலபிள் இருக்கு. ஓகேங்களா, எதை பத்தினதுன்னா பொலிட்டிக்கலை பத்தினது, சோசியல் பத்தினது, எக்கனாமிக்கல் பத்தினது, கல்ச்சரல் ஆஃப் டெவலப்மெண்ட் இந்த கண்ட்ரியை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க போட்டு வைக்கிறாங்க. இந்த சோர்சஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் இந்தியா எல்லாமே வந்து லிட்டரரி சோர்ஸா தான் நம்மளுக்கு மோஸ்டா கிடைக்குது. லிட்டரரி சோர்ஸ்னா எழுதப்பட்ட விஷயங்களா இருக்கலாம். ஓகேங்களா, வரலாறு அப்படின்றது எப்பயுமே வந்து என்னவா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா எழுதப்பட்ட விஷயமா தான், எழுத்து வடிவம் தான். ஓகேங்களா, அப்ப இதெல்லாம் வந்து எப்படின்னு பாக்குறீங்க அப்படின்னா சோர்சஸ் வந்து பிரிண்டட் புக்ஸ். சில வந்து புக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எழுதுறாங்க. சில பேர் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், இப்போ வந்து போர்ச்சுகீஸ் வந்து சில விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட்ல இருந்து பண்றாங்க அப்படின்னா அவங்க கவர்மெண்டோட சீல் முத்திரை குத்தின சில ஆவணங்களும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா கிடைக்குது. சில நியூஸ் பேப்பர்ஸ். சரிங்களா, சில நியூஸ் பேப்பர்ஸ், அப்புறம் மேகசின்ஸ், பெம்ப்ளெட்ஸ் இதெல்லாமே வந்து நமக்கு என்னவா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சோர்சஸ் தான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரிண்டிங் மிஷின். ஓகேங்களா, பிரிண்டிங் மிஷினை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து முன்னாடிலாம் வந்து பிரிண்டிங் மிஷின் வந்து அந்த அளவுக்கு வந்து இல்லை. ஓகேங்களா, இந்தியன் அண்ட் ஃபாரினுடைய பிரிண்டிங் வந்து தாக்கம் வந்து எப்போ வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த போர்ச்சுகீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இந்த தாக்கம் வந்து கொஞ்சம் வேற லெவல் என்ன ஆகுது, மூவ் ஆகுது. சரிங்களா, லாங்குவேஜஸினுடைய சேஞ்சஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சோர்ஸ் தான். எல்லாமே வந்து என்னதான் சோர்ஸ் தான் நம்மளுக்கு. ஸோ அதனால ஸோ அந்த பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஐரோப்பியர்கள் பெரும்பாலும் அவங்க எதை யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரிண்டிங் தான் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, பெரும்பாலும் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரிண்டிங்ஸ் தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ போர்ச்சுகீஸ், டச்சு, டேனிஷ் இவங்க எல்லாருமே வந்து இந்தியாவை பத்தின அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸையும் அவங்க என்னவா ஸ்டோர் பண்றாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரிண்டிங் டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டோர் பண்றாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் இந்த ஆவணங்கள்லாம் எங்கே பாதுகாக்கப்படுகின்றன. ஓகேங்களா, இந்த ஆவணம்லாம் உங்களுக்கு வந்து எந்தெந்த இடங்கள்ல இருந்து வந்து உள்ள வந்திருக்கு ஆர்ச்சிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லிஸ்பான், நெக்ஸ்ட் கோவா, பாண்டிச்சேரி, புதுச்சேரி, அடுத்து மெட்ராஸ். ஓகேங்களா, அடுத்து வந்து மெட்ராஸ்.
ஸோ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஓகேங்களா இந்த நேஷனல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா ஓகேங்களா, இந்திய தேசிய ஆவண காப்பகம். இது எங்க இருக்குன்னு தெரியுமாங்க? இது எங்க இருக்குன்னு தெரியுமா? டெல்லி. டெல்லி. வெரி குட். டெல்லியில இருக்கு. ஓகேங்களா, சோ இதுக்கு ஒரு பேரும் இருக்கு தெரியுமா? யூனிக் நேம் இருக்கு. இதுக்கு ஒரு டைட்டிலும் கொடுத்துருக்காங்க. அதாவது டைட்டில்னா என்ன சொல்றது, இது உள்ளதுலேயே ரொம்ப ஃபிலிம்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டை மறக்காம படிச்சிருப்பீங்க. எஸ் சொல்லுங்க மேம், உங்களோட பேர் சொல்ல வரீங்க. இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நேம் இருக்கு, நேஷனல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, இது ஏசியாலேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆர்ச்சிவ்ஸ். ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆர்ச்சிவ்னு சொல்லக்கூடியது எதை சொல்றோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய ஆவண காப்பகத்தா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட். எதுல? ஏசியாலேயே. ஓகேவாங்க. ஸோ வந்து இதுல தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சீஃப் ஸ்டோர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சீஃப் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ஹவுஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ள என்னென்ன சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அரசியல், ஓகேங்களா, இந்த பொலிட்டிக்கல் அரசியல் தன்மை வாய்ந்தது. அடுத்து நம்ம பார்த்தோம் சோசியல், சமூகம் பற்றியது, சமூக வளர்ச்சியை பற்றியது. அப்புறம் பொருளாதாரம் பற்றிய விஷயங்கள். இது எல்லாமே வந்து தெரிந்து கொள்வதற்கு உள்ள வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கு. ஓகேவாங்க. இப்ப அந்த காலகட்டத்தில இருந்து எப்படி வந்தாங்க, எப்படி போனாங்க, என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்றது முதற்கொண்டு இதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகுது. சரிங்க. சோ இது ஒரிஜினலி எப்ப எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகேங்களா, போட்டுருவோம் NAI, ஓகேங்களா, நேஷனல் ஆர்ச்சிவ்ஸ் இந்தியா. ஓகேங்களா, ஒரிஜினலி எஸ்டாப்ளிஷ்டு எப்பன்னு பார்த்தோம் அப்படின்னா 1891. எங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா கல்கட்டால. ஓகேங்களா, கல்கட்டால பண்றாங்க. அதுக்கப்புறம் 1911 தான் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இதை டெல்லிக்கு மாத்துறாங்க. சரிங்களா, மாற்றம் என்பது 1911 வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா டெல்லிக்கு வந்து இது வந்து மாற்றம் ஆகுது. இதுல ஃபர்ஸ்ட் ஹெட்டா இருந்தவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா GW ஃபாரஸ்ட். GW ஃபாரஸ்ட். ஓகேங்களா, இந்த GW ஃபாரஸ்ட் என்னன்னு அழைப்பாங்க? ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்கும். ஓகேங்களா, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். ஸோ அப்போ ஏதாச்சும் ஒன்று கேட்டாங்க அப்படின்னா நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்போம். GW ஃபாரஸ்ட் யாராவது? GW ஃபாரஸ்ட் Father of National Archives in India. சூப்பர் சார். ஃபாதர் ஆஃப் நேஷனல் Archives. ஆர்ச்சிவ்ஸ் இந்தியா. ஓகேங்களா, தேசிய ஆவண காப்பகம் இந்தியாவுடைய முதல் ஹெட்டா வந்து இருக்கிறதுனால அவர் நம்ம என்ன சொல்றோம்னா ஃபாதர் ஆஃப் நேஷனல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் சொல்றோம். ஸோ இந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு சில ரீஜனல் ஆஃபீஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இயங்குது. சரிங்களா, சில ஹெட் ஆஃபீஸ்க்கு இதுக்கு சாரி இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸ்க்கு ஒரு ரீஜனல் ஆஃபீஸ் அப்படின்றது இருக்கு. அது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா போபால், புவனேஸ்வர்ல இருக்கு. மூணாவது ஜெய்ப்பூர் அண்ட் பாண்டிச்சேரியில இருக்கு. ஓகேங்களா, ஜெய்ப்பூர் அண்ட் பாண்டிச்சேரியில வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து ரீசெண்டா வந்து இதோடைய ரீசெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 125th இயர் ஆஃப் தி ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2015 to 16 வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து 125வது விழா வந்து என்ன பண்றாங்க கொண்டாடி இருக்காங்க. ஸோ வந்து இதான் வந்து இதை பத்தினது. அப்ப நேஷனல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா, இந்திய தேசிய ஆவண காப்பகம் டெல்லி. இதுக்கு முன்னாடி அது வந்து கல்கட்டால இருந்துச்சு. 1911 வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 1911 டெல்லிக்கு வந்து என்ன பண்றாங்க அதை மாத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஹெட்டா இருந்தவர் GW ஃபாரஸ்ட். அவரை வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் நேஷனல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா. சரிங்களா, இந்திய தேசிய
ஆவண காப்பகத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா நினைக்கிறோம். இதுக்கு ரீஜனல் ஆஃபீஸஸ் இருக்கு. போபால், புவனேஸ்வர், ஜெய்ப்பூர் அண்ட் பாண்டிச்சேரியில வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, உள்ள போயிட்டு இருக்கு. ஸோ இதே இதுல நம்ம வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடுல பார்க்கவே இருக்கு. அப்ப தமிழ்நாடு ஆர்ச்சிஸ் ஓகேங்களா, இங்க இருக்கு தமிழ்நாடு ஆவண காப்பகம். இப்ப தமிழ்நாடு ஆவண காப்பகம் இந்த ஆவண காப்பகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, எல்லா இடத்துலயுமே பாயிண்டர் தான் நம்ம. ஓகேங்களா, எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து என்னது பாயிண்டர் தான் ஆரம்பிச்சிட்டோம். இதை வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா தி மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ், தி மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்றாங்க. சதர்ன் இந்தியால, ஓகேங்களா, சதர்ன் இந்தியால இது வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட், ரொம்ப தொன்மை வாய்ந்ததும் மற்றும் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரியதுமான ஒரு ஆவண காப்பகமாக வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இருக்கு, ரிப்போஸ்டரியா இருக்கு. ஓகேங்களா, இதுல மோஸ்ட் ஆஃப் த ரெக்கார்டு வந்து என்னவா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷா தான் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ரெக்கார்ட் இங்கிலீஷ்ல தான் வந்து இருக்கு. சரிங்களா, இதுல முக்கிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கதான் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு நிறைய பார்க்க முடியுது. அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ரெக்கார்ட் நிறைய பார்க்க முடியுது. யாருடைய அட்மினிஸ்ட்ரேஷன், யாருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டச்சு, ஓகேங்களா, டானிஷ், பெர்சியன், மராத்தி, இவர்களுடைய ஆளுமை பொருந்திய சில ஆவணங்கள் வந்து நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பார்க்க முடியுது. சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான். சரிங்களா, ஃபியூ டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து என்னவா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரெஞ்சுல இருக்கு, போர்ச்சுகீஸ்ல இருக்கு, தமிழ்ல இருக்கு, உருதுல இருக்கு. சரியாங்க, ஃபியூ டாக்குமெண்ட்ஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரெஞ்சு, போர்ச்சுகீஸ், தமிழ், உருதுல வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் இதை எஸ்டாப்ளிஷ் இப்ப இந்த தமிழ்நாடு ஆவண காப்பகம் எப்பங்க எஸ்டாப்ளிஷ் ஆச்சு? தமிழ்நாடு ஆவண காப்பகம் எஸ்டாப்ளிஷ்ட் எப்ப தொடங்கப்பட்டது? யாருன்னு 8 பேர் ஆயிட்டாங்க. ஏன் இன்னைக்கு ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு? ஓகே, ஏழாயிடுச்சு. எதுவும் ப்ராப்ளமாங்க? ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு போகுது. ஓகே, ரைட், உள்ள பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு ஆவண காப்பகம் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1672. சரியாங்க, 1672 சார் வந்து ஜார்ஜ் வில்லியம் ஜார்ஜ் வில்லியம். ஓகேங்களா, இவருடைய நினைவாக தான் ஒரு ஃபோர்ட்டே நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருக்கும், சென்ட் ஜார்ஜ் கோட்டை. ஓகேங்களா, சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இயங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜார்ஜ் யாருன்னு தெரியுமாங்க? இந்த ஜார்ஜ் யாருன்னு தெரியுமா? ஒரு முக்கிய பொறுப்பா வகிச்சார். கொஞ்சம் இன்ட்ராக்டிவா இருக்கணும் கிளாஸ்ல, நல்லா இருக்கும் கிளாஸ். சரிங்க, ஸோ ஜார்ஜ் கவர்னர் ஆஃப் மெட்ராஸ், கவர்னர் ஆஃப் மெட்ராஸ். ஓகேங்களா, ஸோ இவர் தான் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க மெட்ராஸ் ஆவண காப்பகத்தின் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தந்தைன்னு அழைக்கப்படுறாரு. இவருடைய நினைவாக வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆவண காப்பகம் நிறைய விஷயங்களை வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள வச்சிட்டு இருக்கு. ஸோ அதனால இதை வந்து கரெக்டா கீப் பண்றதுக்காக 1805 லார்ட் வில்லியம் பெனடிக், லார்ட் வில்லியம் பெனடிக் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இதை சென்ட்ரலைஸ் ஆக்க பார்க்குறாரு. ஓகேங்களா, சென்ட்ரலைசேஷன் பண்றாரு. சென்ட்ரலைசேஷன் என்னங்க தமிழ்ல? மத்தியப்படுத்துறது. ஒரு இடத்துக்கு வந்து கரெக்டா என்ன பண்றது, அத
ஒன்றிணைக்கிறது, கூட்டமைப்பு பண்றது. ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல கூட்டமைப்பு பண்ணி அந்த ரெக்கார்ட்ஸை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, ரெக்கார்ட் கீப்பர் அப்படின்றவர் என்ன பண்றாரு, நியமிக்கிறார். சரியாங்க, ரெக்கார்ட் கீப்பர் அப்படின்றவரை வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நியமிக்கிறாரு. அப்படி முதல் நியமிக்கப்பட்ட ரெக்கார்ட் கீப்பர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா முத்தையா. ஓகேங்களா, முதலாக ரெக்கார்ட் கீப்பரா ஓகேங்களா இருந்தவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா முத்தையா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தான் வந்து முதல் ரெக்கார்ட் கீப்பரா வந்து என்ன அப்படின்னா கொண்டு வர. சரிங்களாங்க. ஸோ அப்ப வில்லியம் என்ன பண்றாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சாரி வில்லியம் லஹூர், அதாவது ஜார்ஜ் வில்லியம் லஹூர் அப்படின்றது என்ன பண்றாருன்னா மாத்தி பேசிட்டோம் நினைக்கிறேன். அவர் வந்து வில்லியம் ஃபாரஸ்ட். ஓகேங்களா, ஸோ ஜிடபிள்யூ ஃபாரஸ்ட் தான் நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இங்க பார்க்கும்போது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வில்லியம் லஹூர் அப்படின்றவர் தான் கவர்னர் ஆஃப் மெட்ராஸ். 1672 தமிழ்நாடு ஆவண காப்பகம் அப்படின்றத வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள வராரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னு பார்த்தோம் அப்படின்னா 1805 லார்டு வில்லியம் பெனடிக் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா இதை சென்ட்ரலைஸ் ஆக்குறதுக்காக, சரிங்களா, மத்தியம் ஆக்குறதுக்காக அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு ரெக்கார்ட் கீப்பர் அப்படின்றவர் வந்து என்ன பண்றாரு, நியமனம் பண்றாரு. ஓகேங்களா, எல்லா இடத்துல இருந்து இருக்க ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி கரெக்டா ப்ராப்பரைஸ் பண்ணி எங்க போனா என்ன எடுக்கலாம் அப்படின்ற விஷயத்துக்காக ஒரு ரெக்கார்ட் கீப்பர் அப்படின்றவர் வந்து என்ன பண்றாருன்னா போடுறாரு. அந்த போஸ்டிங்கோட நேம் தான் வந்து ரெக்கார்ட் கீப்பர். அதுல ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா முத்தையா அப்படின்ற ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு போடுறாரு. சரிங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் ஹென்றி வர்றாரு. ப்ரொஃபசர் ஹென்றி டாட்வெல். ப்ரொஃபசர் ஹென்றி டாட்வெல் என்ன பண்றாருன்னா இவர் வந்து இந்த பிரசிடென்சி காலேஜ்ல வந்து என்ன இருப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஸரா இருப்பாரு. சரிங்களா, பிரசிடென்ட் ப்ரொஃபஸரா இருப்பாரு. ஸோ வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா இதா அவர் தான் வந்து அனந்தரங்கம் பிள்ளைக்கு. ஓகேங்களா, அனந்தரங்கம் பிள்ளைக்கு. ஓகேங்களா, ஸோ பிரெஞ்சு டிரான்ஸ்லேஷன் பிளஸ் வந்து பிரிண்டிங்க்கு வந்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுவார். சரிங்களா, அனந்தரங்கம் பிள்ளைக்கு பிரிண்டிங்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுவாரு. ஸோ இந்த காலகட்டங்கள் நம்மளுக்கு வந்து நிறைய வேல்யூம் ஆஃப் பிரிண்டிங்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கும். 1642 வேல்யூம்ஸ் ஆஃப் டச் ரெக்கார்ட்ஸ். டச் ரெக்கார்ட்ஸ் வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னா போயிட்டு இருக்கும். இந்த டச் ரெக்கார்ட்ஸ் எந்த காலகட்டங்களை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1657 இருந்து 1845 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ரெக்கார்ட்ஸா வந்து இது வந்து பார்க்கப்படுது. சரிங்களா, இது எதெல்லாம் ரிலேட் பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரிலேட்டட் கொச்சின். நம்மளுக்கு தெரியும் போர்ச்சுகீஸ் வந்து முதல்ல வந்தது கொச்சின், இந்த கேரளா அந்த தான். சரிங்களா, கொச்சின் அண்டு கோரமண்டல் கோஸ்ட், கேரளாவை பத்தின அனைத்து விஷயங்களும் இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள வருது. சரியாங்க. ஸோ இது போக டச் ரிலேட்டட் ரெக்கார்ட்ஸ் இங்க இருக்கு. இது போக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா டானிஷ் ரிலேட்டட் ரெக்கார்டு. ஓகேங்களா, டானிஷ் ரிலேட்டட் ரெக்கார்டு 1777 இருந்து 1845 வரைக்குமே வந்து நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா இங்க நம்மளால பார்க்க முடியுது. ஓகேங்களா, ஸோ அதனால வந்து இது வந்து ஹைலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரிசர்ச் சென்டரா வந்து இது வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா பாக்குறாங்க. ஓகேங்களா, டாட்வெல். ஓகேங்களா, டாட்வெல் இவர் தான் அந்த ப்ரொஃபசர் ஹென்றி டாட்வெல் அப்படின்ற அவருடைய பெரிய முயற்சினால நாட்குறிப்பு பதிவுகள். ஓகேங்களா, 1919 நாட்குறிப்பு பதிவுகள் அப்படின்றது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள வருது. சரிங்களா, நாட்குறிப்பு பதிவு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா நிறைய ஸ்பெசிஃபை பண்ணி நிறைய விஷயங்களை வந்து என்ன பண்றாரு உள்ள கொண்டு வராரு. ஸோ தமிழ்நாடு ஆவண காப்பகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. டச்சை பத்தினது, டேனிஷை பத்தினது, பெர்ஷியன் பத்தினது, மராத்தி பத்தினது எல்லாம் கிடைக்குது. அது போக சில ஆவணங்கள் வந்து பிரெஞ்சு மொழியிலையும் போர்ச்சுகீஸ்லையும் தமிழ்லையும் உருதுலையுமே நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பார்க்க முடியுது. அது போக 1672 ஓகேங்களா வில்லியம் லஹூர் அப்படின்றவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அதை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்றாரு. ஓகேங்களா, ஃபோர்ட் ஜட்ஜ் சார்ஜுமே வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னா இனிஷியேட் ஆகுது. 1805 வந்து லார்ட் வில்லியம் பெனடிக் அப்படின்றவர் வந்து இதை சென்ட்ரலைஸ் பண்ணி ஒரு ரெக்கார்ட் கீப்பர் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் நியமிக்கிறாரு. அவருடைய பேர் முத்தையா. நெக்ஸ்ட் ப்ரொஃபசர் ஹென்றி டான்வெல் என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சில முயற்சிகள் எடுக்கிறாரு. அதுல அனந்தரங்கம் பிள்ளை வந்து பிரிண்டிங்காக என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணி உள்ள போய்கிட்டு இருக்கு, ஹெல்பிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 1642 வேல்யூம்ஸ் ஆஃப் டச் ரெக்கார்ட்ஸ் வந்து எந்த காலகட்டம்ல பார்த்தோம்னா 1657 இருந்து 1845 வரைக்கும் இருக்கக்கூடிய பீரியட்ல வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள கொண்டு வராங்க. இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து கொச்சின் மற்றும் காரமெண்டல் கோஸ்ட்டை வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ரிலேட் பண்ணுது. இது போக நம்மளால சில விஷயங்களை பார்க்க முடியுது. டேனிஷ் உடைய ரெக்கார்ட்ஸையும் நம்மளால பார்க்க முடியுது.
1777 இருந்து 1845 வரைக்குமே வந்து டேனிஷோட ரெக்கார்ட் நம்மளால என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. சரியாங்க. இந்த டாட்வெல் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நாட்குறிப்பு பதிவுகள் அப்படின்றது ஓகேங்களா, டெய்லி நோட்ஸ் அப்படின்றது வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 1917 முயற்சி பண்ணி 1917 என்ன பண்ணிட்டாரு, உள்ள கொண்டு வந்துடுறோம். சரியாங்க. இப்ப இந்த ஹென்ரி டான்வெல் யூரோப்பியன் கான்டினென்ட் அயர்லாந்து சேர்ந்தவர். சரிங்களா, யூரோப்பியன் கான்டினென்ட் அயர்லாந்து வந்து சேர்ந்தவர். இவர் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் என்கரேஜ்மெண்ட் நிறைய இருந்ததுனால ஹிஸ்டரிய வந்து இவர் என்ன பண்றாருன்னா ஒரு சாப்டர் ஹிஸ்டரி அப்படின்னு ஒரு சாப்டர் வேணும்ன்றத உள்ள கொண்டு வர எங்கன்னா தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில். ஓகேவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம தமிழ்நாடு ஆவண காப்பகத்தினுடைய ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ. இது 8th புக்ல இருக்கு. இது புரியுதாங்க? கிளாஸ் ரொம்ப போரிங்கா போதா? போரிங்கா போதா சொல்லுங்க, நம்ம வேற மாதிரி எடுத்துக்கலாம். இது புரியுதா? புரியுது சார். ஓகே. ஸோ இதான் வந்து நம்ம தமிழ்நாடு ஆவண காப்பகத்தினை பத்தின விஷயங்கள். அங்கிட்டு வந்து தேசிய ஆவண காப்பகம் அப்படின்றது. சரியாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆவணங்களானது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சோர்ஸ்ன்னு சொல்றோம், நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சோர்ஸ்ன்னு சொல்றோம். இந்த கைண்ட்ஸ் ஆஃப் சோர்சஸ் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா பிரிக்கிறோம். இந்த சோர்சஸை ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரிட்டன், எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். இன்னொன்று வந்து மெட்டீரியல்ஸ், அவங்க விட்டு சென்ற சில விஷயங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அதாவது பெயிண்டிங், ஸ்டாச்சுஸ், பில்டிங்ஸ், இது எல்லாமே. இப்ப ஐரோப்பியர்கள் வரவே இல்லை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? ஆவணம் எல்லாமே போயிடுச்சு. அதாவது ரிட்டன் எழுதப்பட்ட ஆவணத்தை எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம். நம்ம வேற எதெல்லாம் அழிக்க வேண்டியது இருக்கும்? அவங்க வரவே இல்லை அப்படின்றத நம்ம அழிக்கணும் அப்படின்னா நம்ம என்னங்க பண்ணணும்? பில்டிங்ஸ்ல இருந்து ஸ்டாச்சுஸ்ல இருந்து எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், எடுக்கணும். சரிங்களா. அப்ப இந்த மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எதெல்லாம் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெயிண்டிங்ஸ், ஸ்டாச்சுஸ், சிலைகள், பில்டிங், ஃபோர்ட்டு, இது மாதிரி கட்டினது, ஆப்ஜெக்ட் ரிலேட்டட், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்றோம், கொண்டு வரோம். சரிங்களா. ஸோ இந்த ஐரோப்பியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் அப்படின்றத வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்றதுனால நிறைய என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டு, சர்ச் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பில்ட் பண்ணிட்டு போறாங்க. சரியாங்க. ஸோ அந்த ஃபோர்ட் சர்ச் பத்திலாம் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ரிட்டன் டாக்குமெண்ட் ஓகேங்களா. ஸோ இந்த ரிட்டன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ரிட்டனையும் நம்ம என்னவா பிரிக்கிறோம் அப்படின்னா சில இடங்களை பிரிக்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் ப்ரெஸ், நிறைய பிரிண்டிங் வந்து பார்க்க முடியுது. சரியாங்க. இந்த பிரிண்டிங் அப்படின்றது ரொம்ப அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா விரும்புறாங்க. ஸோ நம்பர்ஸ் ஆஃப் புக்ஸஸ் வேர் பப்ளிஷ் ஓகேங்களா. சார் நிறைய விஷயங்கள் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிஷ் ஆயிருக்கு. சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டைரிஸ் நம்மளால பார்க்க முடியுது. சரிங்களா. ஆட்டோபயோகிராஃபி அது என்னங்க ஆட்டோபயோகிராஃபி? நீங்க ஆட்டோபயோகிராஃபி சுயசரிதை, நம்மளை பத்தின விஷயத்த நம்மளே வந்து என்ன பண்ணிக்கிறது, எழுதுறத நம்ம ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்றோம். சரிங்களா. சில பேம்ப்ளெட்ஸையும் நம்மளால பார்க்க முடியுது. அதாவது துண்டு பிரசுரங்களையும் நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா பார்க்க முடியுது. முக்கியமான விஷயங்களாக நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த 3 விஷயங்கள். ஒன்னு பிரிண்டிங் ப்ரெசஸ், ரெண்டாவது டைரிஸ், மூணாவது வந்து ஆட்டோ பயோகிராஃபிஸ். இதான் வந்து நம்ம நிறைய என்ன பண்றோம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ இந்த ரிட்டன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓகேங்களா, ரிட்டன் ஓகேங்களா, எழுதப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய புக்ஸ் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆகியே வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிஷ் ஆகும். சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் யூரோப்பியன்ஸ் சரிங்களா. ஸோ நிறைய வந்து இமென்சிவ் வெல்த் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெளியே போயிருக்கு அப்படின்றது வந்து வெனிஸ் நாட்டை சேர்ந்த ஒரு பயணி வந்து என்ன பண்ணிட்டு போயிருக்காருன்னா குறிப்பிட்டு போயிருக்காரு. சரியாங்க. ஸோ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா யூரோப்பியன்ஸ் வந்து இந்தியாவில் நிறைய வெல்த் இருக்கு அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது போக நிறைய விஷயங்கள் அவங்க எடுத்துட்டு போறாங்க அப்படின்றத வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த வெனிஸ் பயணி வந்து குறிப்பிட்டிருக்காரு. சரியாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அனந்தரங்கம் பிள்ளை. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா இவர் ஒரு டிரான்ஸ்லேட்டரா வந்து இருக்காரு பாண்டிச்சேரியில. அசிஸ்ட் யாருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரெஞ்சு ட்ரேட் இன் இந்தியா. இந்த காலகட்டம் என்னன்னு பார்த்தோம் 1736 இருந்து 1760 வரைக்கும். ஓகேங்களா. இவர் என்ன பண்றாருன்னா எல்லாத்தையுமே வந்து என்ன பண்றாரு ரெக்கார்டிங் பர்பஸ்ல வச்சிருக்காரு. பிரெஞ்சு இந்தியா வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா செக்குலராகவும் ரொம்ப ரெக்கார்ட் அவைலபிளாகவும் இருக்கு.
சரிங்களா. அந்த பிரெஞ்சு இந்தியாவை பார்க்கும்போது நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சரிங்க. அதையும் தாண்டி மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெயிண்டிங், ஸ்டாச்சுஸ்ன்னு சொல்லியிருந்தோம், பில்டிங்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம். சரிங்களா. இதுல ஹிஸ்டாரிக்கல் பில்டிங் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு சென்ட் பிரான்சிஸ் சர்ச், சென்ட் பிரான்சிஸ் சர்ச் எங்க இருக்குன்னு தெரியுமாங்க? சென்ட் லூயிஸ் ஃபோர்ட், சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட், சென்ட் டேவிட் ஓகேங்களா. ஸோ ஒரு மேட்ச் தான் ஃபாலோவிங்ல கேட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த சென்ட் பிரான்சிஸ் சர்ச் பத்தி சொல்லுங்க, இது எதோட தொடர்புடையதுன்னு சொல்லும்போது மெட்டீரியல்ஸோட தொடர்புடையது, ஆவணம் பத்தின சார்ந்த விஷயங்களும் சரி, இப்படிப்பட்ட இவங்க விட்டு சென்ற இந்த ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ் ஓகேங்களா, வரலாற்று தன்மைமிக்க கட்டிடங்களும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுது அப்படின்றத சொல்லலாம். சென்ட் பிரான்சிஸ் சர்ச் வந்து கொச்சின் ஓகேங்களா. லூயிஸ் ஃபோர்ட் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பாண்டிச்சேரி, தட் மீன்ஸ் புதுச்சேரி. ஜார்ஜ் கோட்டை நம்மளுக்கே தெரியும், மெட்ராஸ். டேவிட் ஃபோர்ட் கூடலூர். ஓகேவாங்க. ஓகேங்களா. ஸோ அது போக இந்தியா கேட்டு, பார்லிமெண்டோடைய ஹவுசஸ், பிரசிடென்டோடைய ஹவுஸ் எல்லாமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்ஷியன் பில்டிங்காக தான் வந்து என்ன பண்ணப்படுதுன்னா பார்க்கப்படுது. சரிங்களா. 1904 அப்படின்னா ஏதாச்சும் ஞாபகம் வருதாங்க? 1904 ஏதாச்சும் ஞாபகம் வருதா? யூனிவர்சிட்டி ஆக்ட். சார், பல்கலைக்கழக சட்டம். சரி, அதை தாண்டி இங்க நம்ம மெட்டீரியலோட தொடர்பு படுத்தப்படுறதாக பார்க்கப்படுறது இங்க நம்ம ஆவணம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அது ரிலேட்டா மெட்டீரியல் பத்தி பார்க்குறோம். அது ரிலேட்டா தொடர்பு படுற மாதிரி ஏதாச்சும் இருக்கா 1904? ஏன்ஷியன்ட் மோனுமெண்ட்ஸ் அண்ட் பிரிசர்வேஷன் ஆக்ட். ஓகேவாங்க. ஸோ இது அதையும் தாண்டி சாரநாத் அப்படின்னா உங்களுக்கு என்னங்க ஞாபகம் வருது? ஒருத்தருடைய பேர் ஞாபகம் வந்துடணும். சாரநாத் அப்படின்னு கேள்விப்பட்டாலே ஹிஸ்டரியில அவருடைய பேர் ஞாபகம் வந்துடும். சரி, அதை தாண்டி அசோகா வேறங்க? சரிங்களா. ஸோ இங்க ஒரு மியூசியம் இருக்கு தெரியுமா? மியூசியம் இருக்கு. ஜான் மார்ஷல் கட்டின மியூசியம் சாரநாத். ஓகேங்களா. ஸோ அங்கதான் வந்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் மோனுமெண்ட்ஸ் அண்ட் பிரிசர்வேஷன் ஆக்டின் அடிப்படையில் என்ன பண்றாங்கன்னா நிறைய மோனுமெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. சரிங்களா. இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஓகேங்களா, நிறைய இருக்கக்கூடிய நிறைய மோனுமெண்ட்ஸ், என்ன விஷயங்கள்லாம் நம்ம நாட்டை விட்டு வெளியே போச்சு, என்ன விஷயங்கள்லாம் நம்ம நாட்டுக்குள்ள இருக்கு ஓகேங்களா, எதெல்லாம் வந்து ரொம்ப பழமையான விஷயங்கள், நம்ம எப்படிலாம் வந்து இருந்திருக்கோம் அப்படின்றதுக்கான ஆதாரமாக விளங்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் எடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா டெல்லிக்கு போயிட்டு த நேஷனல் மியூசியம் ஓகேங்களா, இதுதான் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் மியூசியம் ஓகேங்களா. இது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது எப்போங்க? நேஷனல் மியூசியம் டெல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது 1949. வெரி குட், 1949. 1949 இது என்ன பண்றாங்கன்னா பில்ட் பண்றாங்க. சரிங்களா. ஸோ அப்ப 1904 பத்தி பார்க்கும்போது ஏன்ஷியன்ட் மோனுமெண்ட்ஸ் அண்ட் பிரிசர்வேஷன் ஆக்ட், ஸோ அதன் அடிப்படையில் என்ன பண்றாங்க இருக்கலாம், இல்ல வந்து என்ன இருக்கலாம் பாத்தீங்க அப்படின்னா சில பிரிசர்வேஷன்ஸ் அதை வந்து என்ன பண்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள கொண்டு வந்து பத்திரப்படுத்துறது. ஓகேங்களா. இதுக்காக ஒரு சட்டம் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள கொண்டு வராங்க. ஸோ அதே காலகட்டத்தில் ஜான் மார்ஷல் வந்து ஒரு மியூசியத்தை என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா
சாரநாத்தில் உள்ள கொண்டு வந்து அந்த இடத்துல ஏசியன் மொனமெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக என்ன பண்றாருன்னா பாடுபட்டு அந்த விஷயத்தை என்ன பண்றாரு, உருவாக்குறாரு. சரியாங்க. ஸோ அதான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா 1949 அது நேஷனல் மியூசியம் இன் டெல்லியை வந்து லார்ஜஸ்ட் மியூசியத்தை வந்து நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்க்கும்போது லார்ஜஸ்ட் மியூசியம் அங்கே என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சு அதை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பாதுகாத்துக்கிட்டு இருக்கும். சரிங்க. அப்ப மெட்டீரியல்ஸும் வந்து என்னவா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சோர்ஸாவே வந்து இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த மெட்டீரியல்ஸை தாண்டி அடுத்த விஷயங்கள் இவங்க வந்து வந்துட்டு போயிருக்காங்க. யாரு, இந்த ஐரோப்பியர்களுடைய வருகை இருந்திருக்கு, அவங்களுடைய தனிப்பட்ட முறையில எப்படி எப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்றத ரொம்ப குறிப்பா நுணுக்கமாக சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா காயின்ஸ், அதாவது நாணயங்கள். ஓகேங்களா. சிந்து சமவெளியை முதற்கொண்டு நம்ம நம்புறதுக்கான விஷயம் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நாணயம் தான். அந்த காலத்திலயும் நாணயம் வந்து என்ன பண்ணப்பட்டுச்சு, யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா. ஓகேங்களா. ஸோ இந்த நாணயம் அப்படின்றது எந்த இதுக்குள்ள வரும்னு பாத்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹிஸ்டரிக்குள்ள வரும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹிஸ்டரி. ஓகேங்களா. ஸோ எப்படி எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே வரும். சரிங்களாங்க. ஸோ 1862 ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் காயின் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. மாடர்ன் இந்தியால ஃபர்ஸ்ட் காயின் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் குவீன் விக்டோரியா, ஓகேங்களா, எட்வர்ட் செவனுடைய உருவம் பொறித்த நாணயம் வந்து என்ன ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா போடப்படுது. சரியாங்க. அதே மாதிரி 1935 ஓகேங்களா ஆர்பிஐ வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரடியூஸ் ஃபர்ஸ்ட் கரன்சி பேப்பர். பேப்பர் கரன்சியை வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள கொண்டு வராங்க. ஸோ ஜான்வரி 1938 5 ரூபி நோட் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வரும். ஓகேங்களா. அப்ப யாரை போர்ட்ரேட் பண்ணி வருது, இது வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ட் இல்லையா, ஸோ ப்ரீ இண்டிபெண்டன்ட் கூட சொல்லலாம். சரிங்களா. அப்ப அந்த 5 ரூபாய் நோட்டு எதை தாங்கிட்டு வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா கிங் ஜார்ஜ் 4 அவருடைய உருவம் தாங்கிய 5 ரூபாய் தாள் வந்து என்ன பண்ணப்படுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா வெளியிடப்படுது. 1935 ஆர்பிஐ இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பேப்பர். சரிங்களாங்க. ஜான்வரி 1938 வந்து 5 ரூபாய் காயின்ல 5 ரூபாய் நோட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிங் ஜார்ஜ் 4 வந்து உருவம் வந்து என்ன பண்ணுதுன்னா குறிக்கப்பட்டு. சரிங்க. ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நாணயங்களும் வந்து ஓகே ரைட் நம்ம ஐரோப்பியர்களுடைய தாக்கத்தை வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுது. சரியாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ். இந்த பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா. இந்த அரசியல் தாக்கம் அப்படின்றதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ வந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் என்னவா சொல்லுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க இருக்கும்போதெல்லாம் பிரிட்டிஷ்னால ஒன்றும் பண்ண முடியல, இவங்க போனதுக்கு அப்புறம் தான் இப்படி வந்திருக்கு அப்படின்ற பல விஷயங்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா பார்க்கப்படுது. அதாவது ஒரு உதாரணத்துக்கு அவுரங்கசீப் இருக்கிற வரைக்கும் பிரிட்டிஷ் வந்து எதுவுமே பண்ணல, ஒன்லி ட்ரேட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. தட் மீன்ஸ் ஐரோப்பியர்கள் ட்ரேட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கு. சரிங்களா. அதையும் தாண்டி ஓகேங்களா அவுரங்கசீப்பே வந்து என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர்ட் கட்டுறதுக்கு என்ன பண்ணிருப்பாரு, பர்மிஷனே கொடுத்திருப்பாரு. சரியாங்க. ஸோ அதனால வந்து அப்படிப்பட்ட தாக்கங்கள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் அப்படின்றத என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் அப்படின்றத நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் இதுல நம்ம எப்படி பார்க்க போறோம்னா 1600கள்ல இருந்து 1650 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களை நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த காலகட்டத்துல யாருங்க ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா இருந்தா ஒரு முகலாய பேரரசர் பெயர் சொல்ற அளவுல இருந்தார்? ஜஹாங்கீரா சார்? ஜஹாங்கீர் அதுக்கு முன்னாடி இந்த கொஞ்ச நாளா போய் 1600ல இருந்து 5 வருஷம் தான். அவர் அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் போனதுக்கு அப்புறம் நிறைய வலிமை பெற்றிருக்கும். புரியல சார், புரியல. ஷெர்ஷா சூர்யா சார். சரிங்க, நான் இயர் வேணா சொல்றேன், அப்ப நீங்க கண்டுபிடிச்சலாம்ல. 1605 முன்னாடினா அக்பர். அக்பர், வெரி குட் சார், அக்பர். அக்பர். ஓகேங்களா. ஏன்னா அக்பர் இறக்கும் தருவாய் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வந்து முகலாயர்கள்ட்ட இருந்துச்சு. ஏன்னா அக்பர் வந்து அப்படியே அவுரங்கசீப்புக்கு ஆப்போசிட். ஆனா 2 பேருமே 49 ஆண்டுகள் வந்து இந்தியாவை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆட்சி செஞ்சிருப்பாங்க. போர் அதிகமான விஷயங்களாக பார்க்கப்படாது. அப்புறம் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய சுமூகமான உறவுகள் வந்து அக்பர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா கொண்டு போயிருப்பார். அதனால இந்த 1600கள்ல இருந்து 1650க்கு இடைப்பட்ட காலகட்டங்கள்ல முகலாயர்கள் எப்படி இருந்தாங்கன்னா மிகவும் வலிமையா இருந்தாங்க. மிகவும் வலிமை அட் பீக் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா. அட் பீக்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா
இருந்தாங்க. சரிங்களா? ஸோ அந்த இடத்துல தான் யூரோப்பியன்ஸ் என்ன பண்றாங்கன்னா இந்தியாவுடைய வெல்த்தை வந்து என்ன பண்றாங்கன்னா பாக்குறாங்க. எப்படி இந்த இந்தியாவினுடைய வெல்த், அதாவது செல்வம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா டிராவலர்ஸ் மூலியமா தெரிஞ்சுக்கிறாங்க. டிராவலர்ஸ் எங்க இருந்து? யூரோப்புக்கு விசிட் பண்ணக்கூடிய டிராவலர்ஸ். ஓகேங்களா? முன்னாடி வந்து நம்மளுக்கு சில்க் ரூட்னு இருக்கும், பாத்திருக்கீங்களா? சில்க் ரூட் அப்படின்றத எதாங்க சொல்லுவோம்? இங்க நான் ஒரு டயக்ராம் வச்சிருக்கேன். பட்டுப்பாதை அந்த பட்டு ஹரியானா பாதை அப்படின்னு அலகாபாத் சொல்லுவாங்க. அது. பட்டுப்பாதை எப்படின்னு பாத்தீங்கன்னா யூரோப்பு இங்க இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ வந்து யூரோப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல இருக்கு. ஸோ வந்து இந்தியா வந்து இங்க இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பாதையா தான். ஓகேங்களா? ஸோ அப்படியே வந்து இப்படி இப்படி வந்திருப்பாங்க. நம்ம அதெல்லாம் பார்ப்போம், எந்தெந்த பாதையை ஃபர்ஸ்ட் பயன்படுத்தினாங்க, என்ன காரணம். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். சரிங்க. ஸோ இப்படி வரக்கூடிய டிராவலர்ஸ் முதல்ல வந்து இப்படிதான். ஓகேங்களா? சைனாக்கும் இதுக்கும் நம்மளுக்கு வந்து பட்டு பாதை அப்படின்றது நிலவி இருக்கும். ஸோ அதுலயே வந்துட்டு போனவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்தியாவினுடைய வளத்தை வந்து என்ன பண்றாங்கன்னா நல்லாவே சொல்றாங்க. நிறைய விஷயங்களை வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சொல்றாங்க. ஸோ வந்து அதனால வந்து ஒரு ஆர்வம், ஒரு அஃபெக்ஷன் வந்து யூரோப்ஸ்க்கு வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏற்படுது. சரியாங்க? ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் சோர்ஸே வந்து 1600 650. இந்த 1600 மறந்துடக்கூடாது. இந்த காலகட்டத்துல தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நான் இந்தியாவோட ட்ரேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் இளவரசிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கோம். ஆனா உள்ள வந்திருக்காது. சரியாங்க? உள்ள வந்திருக்காது. இந்த கட்டத்துல என்ன பண்ணிருப்பாங்க? பெர்மிஷன் வாங்கியிருந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ யூரோப்பியன்ஸினுடைய தாக்கம் உள்ள வர்றதுக்கான ரீசன் சரி இவங்கள்ட்ட இது இருக்கு. ஏன்னா யூரோப்பியன்ஸுக்கு ஒரு டிமாண்டு ஸ்பைசிஸ். ஓகேங்களா? ஸோ அந்த டிமாண்ட் இருக்கிறதுனால யூரோப்பியன்ஸ் என்ன பண்றாங்க? இந்தியாவையும் இந்தோனேஷியாவையும் நோக்கி என்ன பண்றாங்க? உள்ள வர்றதுக்காக நிறைய வந்து முயற்சிகள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் 1600, ஓகேங்களா? 1600களுடைய காலகட்டத்துல அக்பர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லையை நல்லாவே விரிவுபடுத்திடுறாரு. ஓகேங்களா? ஃபோர்டிபிகேஷனும் பண்ணிடுறாரு. கோட்டைகளையும் என்ன பண்ணிடுறாருன்னா கட்டி முடிச்சிடுறாரு. சரிங்களா? ஸோ இப்பயே என்ன பண்ணிடுறாருன்னா அக்பர் கேப்சர் ராஜஸ்தானை கேப்சர் பண்ணிடுறாரு. குஜராத் போர்ட் ரொம்ப முக்கியமான போர்ட். ஓகேங்களா? அந்த காலகட்டங்கள்ல வந்து அவர் கொஞ்சம் அதை கொஞ்சம் வலிமையை ரொம்ப நல்லா வலிமைப்படுத்தியிருந்தாரு அப்படின்னா குஜராத் போர்ட் மாதிரி வேற எந்த போர்ட்டுமே இருந்திருக்காரு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் போர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ குஜராத் போர்ட்டை வந்து என்ன பண்றாருன்னா கேப்சர் பண்ணிடுறாரு. எந்த காலகட்டத்தில் இந்த குஜராத்தை கேப்சர் பண்றாருங்க? இயர் எந்த இயர்ல வந்து குஜராத்தை வந்து அக்பர் வந்து கேப்சர் பண்றாரு? போர்ட் ஆஃப் சூரத். இந்த போர்ட் ஆஃப் சூரத்தை வந்து ஒரு பெரிய பெயர்ல அழைப்பாங்க. மிகப்பெரிய பேர் இருக்கு. ஏதாவது ஐடியா? சரி, நானே சொல்றேன். 1573 ED. சரிங்களா? 1573 எப்படி இல்ல அக்பர் வந்து குஜராத் என்ன பண்ணிடுறாரு பாத்தீங்க அப்படின்னா கைப்பற்றிறாரு. ஸோ த போர்ட் ஆஃப் சூரத் என்னவென்று பார்க்கப்படுதுன்னா கேட்வே ஆஃப் வெஸ்ட் ஏசியா அண்ட் யூரோப். வெஸ்ட் ஏசியா அண்ட் யூரோப். யூரோப்புக்கும் வெஸ்ட் ஏசியாவுக்கும் அது வந்து என்னவா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேட்வேயா தான் இருக்குது. சரியாங்க? ஸோ முன்னாடியே வந்து குஜராத், ஓகேங்களா, மேல பெரிய ஆர்வம் காட்டல அக்பர். பட் ஆனா சூரத்துல வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த சூரத்துல, ஓகேங்களா, 2 கவர்னரை வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நியமிக்கிறார். 2 கவர்னரை நியமிக்கிறார். சரிங்களா? ஸோ the 2 governors appointed by அக்பர். ஓகேங்களா? ஸோ இப்ப 2 கவர்னர் வந்து உள்ள வந்துடுறாங்க. ஸோ அதனால வந்து என்ன பண்ண முடியும் பாத்தீங்க அப்படின்னா பல பேர்னால அங்க வந்து என்ன பண்ண முடியல, கோட்டை கட்ட முடியல, நான் வந்து ஃபேக்டரி கட்டுறேன் அப்படின்ற எதுவுமே வந்து வரும்போது அது அப்போதைக்கு வந்து என்ன பண்ண முடியலன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களால பண்ண முடியல. சரியாங்க? ஸோ அதனால இந்த சூரத் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நல்ல வெல்த் பிளேஸ். ஓகேங்களா? சூரத் ஏன்னா எல்லாருமே அங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போய்கிட்டு இருக்காங்க. சரிங்க? அது ஒரு வெரி செக்யூர் பிளேஸாகவும் வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு இருக்கு. அப்ப இந்த 2 கவர்னர், ஒருத்தர் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சிட்டி இன்சார்ஜ் வந்து பாக்குறாரு, இன்னொருத்தர் வந்து கேஸ்டில் பில்டிங், ஓகேங்களா, கோட்டை பில்டிங் பண்றது வந்து பாக்குறாரு. சரிங்களா? இத மாதிரியான விஷயங்கள்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 11th புக்ல இருக்கு. சரிங்களா? ஒரு தடவை ரெஃபர் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். 11th புக்ல இருக்கு.
ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு என்னவா பார்க்கப்படுதுன்னா ஒரு சோர்ஸா தான் பார்க்கப்படுது. அப்ப இந்த காலகட்டங்கள்ல ஓகேங்களா சில ஐரோப்பியர்களுடைய வருகை வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இருந்திருக்கு. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஓகேங்களா இப்ப இந்த அக்பருக்கு அப்புறம் நம்ம உள்ள வரும்போது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணிடுறாரு அக்பர் முடிச்சிடுறாரு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜஹாங்கீர் பெங்கால் என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அனெக்ஸ் பண்றாரு. ஓகேங்களா. ஸோ இந்த இயர்ல ஓகேங்களா டச் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அரைவ் ஆறாங்க. ஃபாலோடு பை இங்கிலீஷை பார்த்து டச் வந்து என்ன பண்றாங்க ஃபாலோ அப் ஆறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் முகல் கவர்னர் வந்து ஃபேக்டரிஸ் கட்டுறதுக்கு செட் த ஃபேக்டரி வந்து என்ன பண்ணிக்கலாம் செட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து டெரிட்டோரியல் அத்தாரிட்டி நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஃபேக்டரியை செட் பண்ணிடு. பட் ஆனால் இந்த ஃபேக்டரிக்கான என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்ட்ல இருந்து எல்லாமே வந்து என்ன பண்ணணும் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முகல் கவர்னர்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டச்சுக்கு வந்து என்ன பண்ணிடுறாங்க ஒரு ப்ரெஷர் கொடுத்து உட்கார வச்சிடறாங்க. அப்ப டெரிட்டோரியல் ஆக்டிவிட்டிஸ்லயோ அத்தாரிட்டியோ உங்களுக்கு என்ன கிடையாது பவர் கிடையாது. ஃபேக்டரியை மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா கட்டிக்கோங்க. ஸோ இதை வந்து ஒரு சோர்ஸா வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எடுத்து வச்சோம். அப்ப டச் அரைவ் வராங்க 1600 அந்த ரேஞ்சில் 2 வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ள வராங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய முகல் கவர்னர்ஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபேக்டரிஸை செட் பண்ணிக்கிறதுக்காக கேட்கறாங்க. அவங்க செட் பண்ணிக்கோங்க ஃபேக்டரிஸை. பட் ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்னா டெரிட்டோரியல் அத்தாரிட்டி வந்து என்ன பண்ணக்கூடாது கேட்கக்கூடாது. இந்த இடத்த வந்து எங்க பேருக்கே வந்து என்ன பண்ணிருங்க மாத்திருங்க. இந்த இடத்துக்கு எங்களுடைய விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் வச்சுக்க கூடாது அப்படின்றத என்ன பண்றாங்க அப்படின்னா வார்ன் பண்ணிருக்காங்க. சரிங்க. ஸோ இப்படிதான் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த டெரிட்டோரியல் அதாவது ட்ரேடுல இருந்து நான் வர்த்தகம் செய்ய வரேன் அப்படின்றதுல இருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சின்ன சின்ன இடங்களை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் ஆளுமை செஞ்சுக்கிறேன் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா இங்க என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. சரிங்க. ஸோ இதே காலகட்டத்துல 1600 to 1650 மூணாவது விஷயமா ஒன்று பார்க்க போறோம். யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சதர்ன் இந்தியா. நார்த் இந்தியா இதுக்கு முன்னாடி பேசணும் சதர்ன் இந்தியா. சரிங்க. அப்படி பார்க்கும்போது பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி விஜயநகரா கிங்டம்கிட்ட இல்ல. 3 நாயக்காஸ் இருக்காங்க. ஓகேங்களா. மதுரை நாயக்காஸ், செஞ்சி நாயக்காஸ், தாஞ்சூர் நாயக்காஸ். ஓகேங்களா. தலக்கோட்டா வார் இதனால என்ன ஆயிருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரிஞ்சிடுறாங்க. இதுல வந்து என்ன ஆயிருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா டச் மற்றும் இங்கிலீஷ் டெரிட்டோரியல் ரைட்டை வந்து என்ன பண்ணிடுறாங்க எடுத்துடுறாங்க. ஓகேங்களா. எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்டர்ன் பார்ட்ஸ்ல. ஓகேங்களா. 1610 ஓகேங்களா. டச் வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா புலிக்காட்டை வந்து என்ன பண்ணிடுது நாயக்காட்டை இருந்து வாங்கிடுது. அங்க வந்து ஃபேக்டரி வந்து என்ன பண்ணிடுது கட்டிடுது. 1639 இங்கிலீஷ் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா லேண்ட் ஓகேங்களா வாங்கிடுறாங்க. லோக்கல் கவர்னரா இருக்கக்கூடிய வந்து லேண்டை வாங்கி என்ன பண்ணிடுறாங்கன்னா கொண்டு வந்துடுறாங்க. சரியாங்க. ஸோ அந்த கவர்னரை பத்தி எல்லாம் பார்ப்போம் யார் யாரு என்னன்னு சொல்லி பார்ப்போம். சரியாங்க. ஸோ இப்படி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஓகேங்களா ஃபேக்டரிஸ் கட்டுறவங்க போர்ட் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கோட்டைகளும் என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கிட்டு இருக்காங்க. சரியாங்க. ஸோ அப்ப ஒன் அத்தாரிட்டி ஓகேங்களா. அப்ப ஒரே ஒரு அத்தாரிட்டி வந்து ஒரு விஷயத்தை வாங்கி அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறது ஒரு கோட்டையை கட்டிக்கிறது. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துலதான் வந்து சென்ட் ஜார்ஜ் கோட்டையும் வந்து அந்த காலகட்டங்கள் ஸ்டார்ட் பண்ணி 1939 ஸ்டார்ட் பண்ணி 40 வந்து என்ன பார்த்தீங்கன்னா முடியுது. 1940 தான் வந்து சென்ட் ஜார்ஜ் கோட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது. சரியாங்க. ஸோ இப்படிலாம் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் இந்தியாலையும் டச்சும் இங்கிலீஷும் வந்து டெரிட்டோரியல் ரைட்ஸை வாங்கினதுக்கான ஆதாரங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவாங்க. இது புரியுதா உங்களுக்கு? தலக்கோட்டா வார்லாம் நடத்த போறது இல்ல. தலக்கோட்டா வாரினால எல்லாமே வந்து என்ன ஆயிருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பிகம் இண்டிபெண்டன்ட். ஓகேங்களா. அதாவது மதுரை நாயக்கா பிரிஞ்சிடறாங்க, செஞ்சி நாயக்கர் பிரிஞ்சாங்க, தஞ்சாவூர் நாயக்கர் பிரிஞ்சிடறாங்க. ஸோ அதனால என்ன ஆயிருதுன்னு பாத்தீங்கன்னா டச் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா செஞ்சி நாயக்கர்ல இருந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா புலிக்காட்டு அப்படின்றத வாங்கி அங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க ஃபோர்டிபிகேஷன்ஸ் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. 1639 AD 22 ஆகஸ்ட்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. 22 ஆகஸ்ட் 1639 இங்கிலீஷ் வந்து ஓகேங்களா லேண்டை வந்து வாங்கிடுறாங்க. ஃப்ரம் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா தர்மல வெங்கட்நகர் நாயக்கர் லோக்கல் கவர்னர் ஆஃப் விஜயநகர். ஓகேங்களா. ஃபாதர் இஸ் சின்னப்ப நாயக். ஓகேங்களா. ஃபாதர் இஸ் சின்னப்ப நாயக்கர். அந்த சின்னப்பட்டணம் அப்படின்றதுக்கான அந்த மீனிங்லாம் வந்து உள்ள வரும். சரிங்களா. ஸோ வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த அத்தாரிட்டி. ஓகேங்களா.
ஸோ அப்பதான் வந்து இந்த காலகட்டங்கள்ல தான் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் ஓகேங்களா, கோட்டையும் வந்து கட்டப்படுது, கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுது. சரியாங்க, இது புரியுதாங்க? இந்த 2 டயலாமா தான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அப்போ பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வளர ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட், இங்கதான் நம்ம ஆள் வராரு ஹீரோ. 650 to 700 முகல் எப்படி 1600கள்ல இருந்து 1650 வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல முகல் ரொம்ப வலிமை மிக்கவராக காணப்பட்டார்களோ, அந்த இடத்துல இங்க இருந்து இதுக்குள்ள முகல் வந்து என்ன ஆயிடுறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வீக் ஆயிடும். ஓகேங்களா, என்னதான் இருந்தாலும் இங்கேயும் வந்து அவுரங்கசீப்புடைய எய்ம் வந்து சதன் இந்தியா தான். ஓகேங்களா, சதன் இந்தியாவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்றாரு, படையெடுத்து உள்ள வந்துடணும் அப்படின்றத நிறைய அவர் வந்து என்ன பண்றாரு, நிறைய விஷயங்கள் என்ன பண்றாரு, டெரிட்டோரியல் டெவலப்மெண்ட்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பயங்கர போர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரு பண்ணிட்டு இருக்காரு. சரியாங்க, ஆனா இந்த இடத்துல மராத்திஸ் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பவர்ஃபுல் கோல் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பிளேஸ் பண்றாங்க. சரிங்களா, அதாவது அவுரங்கசீப்புக்கு நேரடி மற்றும் மறைமுக எதிரிகள் நிறைய இருந்தாலும் மிக முக்கிய எதிரியாக கருதப்பட்டவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சத்ரபதி சிவாஜி. ஓகேங்களா, மராத்தி சிவாஜி தான் வந்து இது. சரிங்களாங்க, சோ அப்ப வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா சூரத்தை வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா மராத்திஸ் வந்து என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றாங்க. ஓகேங்களா, நல்லா நடக்கல, அதனால ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் போட்டு என்ன பண்ணிடுறாங்க, அதை முடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன் செகண்ட். ஓகே, ஸோ வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் போட்டு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துலாம். ட்ரீட்டி ஆஃப் புரந்தர்லாம் நீங்க உங்களுடைய ஹிஸ்ட்ரியில பார்ப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, நான் அப்போ சொல்லித்தரேன். சரிங்களா, அப்ப ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் போட்டு அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதாயிருது. பட் ஆனால் திருப்பி வந்து சூரத்தை வந்து திருப்பி என்ன பண்றாங்க, பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. அப்ப வந்து என்ன ஹெவி டேமேஜ் ஆயிருக்கு. சரிங்களா, இப்ப இந்த காலகட்டங்களை தாண்டி ஓகேங்களா அவுரங்கசீப் இறந்ததுக்கு அப்புறம் ஓகேங்களா 1707 அவுரங்கசீப் இறந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட் ஆயிடுறாங்க. ஓகேங்களா, நாங்க சுதந்திரமாக எங்களை வந்து அறிவிச்சுக்கிறோம். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அவுரங்கசீப் வந்து என்ன பண்றாருன்னா நிறைய போர்கள் செய்யறதுனால எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் மேல ஒரு தாக்கம் வந்து இருந்துகிட்டே இருக்கு. வெறுப்பு அப்படின்றத தாண்டி ஒரு தாக்கம் வந்து என்னன்னு இருக்கு. சரிங்களா, இப்ப அவுரங்கசீப் இறந்ததுக்கு அப்புறம் அந்த வலிமை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இந்த வலிமை முகலாயர்களுடைய வலிமை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அதனால நிறைய பேர் வந்து அவங்க முடிவுகளை அவங்களே வந்து எடுத்துக்கிற அளவுக்கு வந்து போயிருது. அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய கரப்ஷன்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து நாங்க இப்படி பண்ணி தரோம் அப்படி பண்ணி தரோம்னு ஆசைகளை காட்டி ஓகேங்களா முழுக்க ஐரோப்பியர்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் 1707 அப்படின்ற காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க டெரிட்டோரியவே மட்டும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ண நினைக்கிறாங்க. அப்ப ட்ரேட் பண்ண வந்தவங்க எங்க போயிட்டாங்க அப்படின்னா நம்மள ஆட்சி செய்ததற்கும் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய செல்வ வளங்களை அப்படியே அழகா எந்த ஒரு டாமினன்ஸும் இல்லாம எடுத்துட்டு போறதுக்கும் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து வழிவகுது. சரிங்க, அப்ப நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், பிரிய ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா, அப்ப பிரிய ஆரம்பிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா போயிடுது. இந்த இடத்துல ஐரோப்பியர்களுடைய வருகை பார்ப்போம். அதே கட்டத்துல என்ன பார்ப்போம்னா இந்த கொலானியலிசம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா, உச்சபட்சமாக நம்மளுடைய நம்மளுக்கு நாலேஜ் கொடுத்ததுனாலதான் நம்மளுக்கு தெரிய வருது இவ்வளவு விஷயங்கள் வந்து இது ரைட் இது தப்புன்னு சொல்லிட்டு நாலேஜை கொடுத்துட்றாங்க. ஆனா அறிவுசார் சுரண்டல் வந்து என்ன பண்றாங்க அப்படின்றது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரிய வருது. சரிங்களா, அறிவுசார் சுரண்டல் அப்படின்றது வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நடக்கு. ஓகேவாங்க, சோ இதுக்கப்புறம் தான் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் தான் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் புரியுதாங்க உங்களுக்கு? இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? இதுக்கப்புறம் தான் இதே 8th புக்ல அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ல 3 ட்ரேட் ரூட் இருக்கு. ஓகேங்களா, த்ரூ ஆப்கானிஸ்தானு பெர்சியன்ல இருந்து சிரியா வரைக்கும், அதாவது சிர்ஜியா அப்படின்றது வந்து போர்ட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா அப்படின்றத சொல்லுவோம். சி ரூட் எப்படி பார்க்கப்பட்டது, அதுக்கப்புறம் வந்து குட் ஹோப் அப்படின்றத நம்ம எப்படி பார்த்தோம். அப்ப யார் ஃபர்ஸ்ட் உள்ள வரா, யாரெல்லாம் அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா?
எஸ் சார். ஓகேவாங்க? சரி. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு புரியல அப்படின்னா சொல்லுங்க, நான் பார்த்துக்கலாம். இந்த கிளாஸ் ஓகேவா? இதே மாதிரி கொண்டு போகலாமா? ஏன்னா அடுத்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் நான் அதை நடத்த போறேன். அதனால கேட்குறேன். உங்களுக்கு அடுத்த கிளாஸ் வந்துடும். ஓகே சார். இப்படிதாங்க கிளாஸ் போகும். டெப்தா தான் பார்க்க போறோம். சோர்ஸ் எங்க இருந்து எடுத்துட்டு வரேன்றதை திருப்பி சொல்லிடுறேன். மாடர்ன் இந்தியா புக்கு, ஸ்பெக்ட்ரம், மாடர்ன் இந்தியா புக் என்சிஆர்டி. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து மாடர்ன் இந்தியா, ஸ்பெக்ட்ரம், அப்புறம் இந்தியாவினுடைய மாடர்ன் ஹிஸ்டரி பை பிபின் சந்திரா, அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்கூல் புக். இது 4ம் கலந்துதான் உங்களுக்கு டீட்டெயில் வரும். அதனால நிறைய டீட்டெயில் உள்ள இருக்கும். சரியாங்க? எதுவுமே மாற போறது இல்லை. யார் எழுதினாலும் ஒண்ணுதான். கண்டென்ட் நம்மளுக்கு வேணும் அப்படின்றதுனால நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இதுக்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் படிக்கணும். ஓகேங்களாங்க? இப்ப நான் நடத்தின வரைக்கும் அது போக எக்ஸ்ட்ராவும் லைட்டா ஷேர் பண்றேன், பார்த்துக்கோ. சார் இது வரைக்கும் நான் ஹிஸ்டரியை நான் தொடலை சார். பட் ஆனா இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் சில விஷயங்களை மாத்துவேன். ஏன்னா டக்குன்னு எதுவும் தெரியாம, ஏன்னா முகலாயர்கள் பத்தி இது என்ன அது என்னன்னு தெரியாம இதுக்குள்ள போனா நல்லா இருக்காது. அதனால டைரக்டா உங்களுக்கு அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் போனாலே போதும். சரியாங்க? இது வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கண்டென்ட் எடுத்துக்கிறதுக்காக. எதுவும் ஃபாஸ்டா போல இல்லைங்க? உங்களுக்கு எதுவும் புரியாம இல்லை? ஓ சார், கரெக்டா இருக்கு சார். ஓகே. ரெக்கார்டிங்